கூறிய மாதிரி திருச்சி விமான நிலையத்தில் அவர்கள் எந்த விதமான ஏற்பாடுகளும் செய்யவில்லை. குறிப்பா பாதுகாப்பு ஒத்திகைகள் மேற்கொள்ளப்பட்டதும் அதை விஜய் கண்டவுடன் பார்த்தீங்கன்னா அந்த பேரிகார்டுகள் அனைத்துமே தட்டி உதைத்து அது மேல் ஏறி குதித்து விஜய் இருக்கக்கூடிய பேருந்தை நோக்கி ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு ஓடியதனால்தான் அந்த 5க்கும் மேற்பட்ட பெண்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி மயக்கமடைஞ்சு விழுந்திருக்காங்க. அதுல ஒரு பெண்ணுக்கு தலையில் காயம் ஏற்பட்டிருக்கு, ஒரு பெண்ணுக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த 2 பெண்களையும் உடனடியாக தற்போது ஆம்புலன்ஸ் மூலமாக, அதாவது விமான நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது அருகில் இருக்க மருத்துவமனை கூட்டு போயிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய விமான நிலைய ஊழியர்கள், பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்கள் முதலுதவி செய்து தண்ணீர் கொடுத்து அந்த பெண்களை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிந்தது. அதே சமயம் பெண்களுக்கு அந்த உடனடியாக உதவி தேவை என்பதை அவர்கள் உணராமல் அவர்கள் அங்க படம் பிடிக்க வந்தவர்களையும் உதவி செய்ய வந்தவர்களிடம் தங்களை தவறுதலாக சமூக வலைதளத்திலேயோ இல்ல தொலைக்காட்சிகளிலோ வேற ஏதாவது போற்றுவோம் என்ற ஒரு கோணத்தில் சண்டையிடக்கூடிய காட்சிகளும் இங்கு நடைபெற்றது. முழுக்க முழுக்க காரணம் விஜய் பார்க்க வந்த உடனே இவர்கள் அனைவரும் அங்க இருக்கக்கூடிய பேரிகார்டுகளை தள்ளிக்கொண்டு முந்தி அடித்துக் கொண்டு ஓடியதனால்தான் இந்த காயமும் மயக்கமும் ஏற்பட்டிருக்கு. முதற்கட்டமாக 5 பெண்கள் மயக்கம் அடைஞ்சிருக்காங்க. அதுல 2 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சில நிமிடங்களுக்கு முன்புதான் இந்த விமான நிலையத்திலிருந்து தற்போது விஜயோடைய வாகனம் வெளியே சென்றிருக்கு. சுமார் அந்த 500 மீட்டர் இடைவெளியை அவர் கடப்பதற்கு அரை மணி நேரத்திற்கு மேலாக தாமதம் ஏற்பட்டது. வாகனம் இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்து தற்போதுதான் திருச்சி சாலையிலிருந்து அந்த முதல் மரக்கடைங்கிற பகுதியை நோக்கி தற்போது புறப்பட்டு சென்றிருக்கு. போலீசார் இந்த அனைத்து கூட்டங்களையும் பின் தொடராமல் இருப்பதற்காக பேரிகார்டுகள் அமைத்து தற்போது அந்த 5 வாகனங்களை பிரித்து தற்போது அந்த சாலையில் செல்லக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடியாது. விமான நிலையத்தில் இன்னும் அந்த கூட்டம் கொஞ்சம் கலையாமல் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. இங்க விமான நிலையமே அனைத்து பேரிகார்டுகளும் தரையில் சாய்ந்து ஒரு அலவரம் பண்ண மாதிரி ஒரு இடமாக காட்சி அளிக்கிறது. பாதுகாவலர்கள் மற்றும் விமானப்படை இருக்கக்கூடிய ஊழியர்கள் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. காவல்துறைகள் அந்த பேரிகார்டுகளை எடுத்து சொல்லும் பணிகளை ஈடுபடக்கூடிய காட்சிகள் நம்மால பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் அதிக அளவில் திரண்டதாலும் போலீசார் கூறிய அந்த அனுமதி 25 கட்டுப்பாடுகளை மீறி இந்த விமான நிலையத்தில் கூடியதனால இந்த சலசலப்பு ஏற்பட்டது.